ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி என்ன வீடியோ வந்துட்டு பார்க்க போகிறோம் அப்படின்னா, நாங்கள் கோயம்புத்தூருக்கு ஓட்டு எலெக்ஷனுக்காக வந்திருந்தோம். இப்போ ரிசல்ட்டே வந்துடுச்சு. நான் இப்போ தான் இந்த வீடியோவே அப்லோட் பண்ணுறேன். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறீங்க அப்படின்னா, நம்ம கோயம்புத்தூர்லேருந்து சென்னைக்கு வந்துட்டு கிளம்ப போகிறோம். அன்றைக்கி டே இன் மை லைஃப் இன் கோயம்புத்தூர் தான் வந்துட்டு பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அது என்னன்னே தெரியலங்க. கோயம்புத்தூருக்கு போனாலே காலையில் 6 மணிக்கு நான் வந்துட்டு எனக்கு முழிப்பு வந்துடும். அதுலேயும் ஒரு நல்ல விஷயம் என்ன தெரியுமா, எங்கள் வீடு கதவை திறந்தோடனே சுல்லுன்னு வெயில் வந்துட்டு மூஞ்சிலே அடிக்கும். என் காலேஜ் டேஸ்லலாம் நான் வந்துட்டு எங்கள் அம்மா எழுப்பவே மாட்டாங்க. அந்த கதவை மட்டும் திறந்து வச்சுட்டு அவங்க பாட்டுக்கு நீட்டாக அவங்க வேலையை பார்த்துட்ருப்பாங்க. அந்த வெயில்னாலேயே நான் வந்துட்டு எந்திரிச்சிருவேன். இப்போது இங்கே சென்னையில் வந்துட்டு வெளியே போனால் தான் அந்த வெயிலே இருக்கும். வீட்டுக்குள்ளே வந்துட்டு அந்த சூரிய கதிர்லாம் வருமானு கேட்டால் அது ரொம்ப டவுட்டு தான். பாருங்க, என் ஃபேஸ்லேயே எவ்வளோ சுளீர்னு வெயில் அடிச்சுக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சென்னைக்கு ஈக்குவலாக கோயம்புத்தூர்லேயும் வெயில் அடிச்சுட்டு தான் இருக்குது. கோயம்புத்தூர் பீப்புள் யாராவது பார்த்துட்ருக்கீங்கன்னா மறக்காமல் அப்படியான்னு சொல்லிட்டு கமெண்டில் சொல்லுங்கள். இங்கே இருந்தால் தான் ப்ரான் வாங்கி நம்மளை வந்துட்டு செய்ய சொல்கிறாங்கன்னு பார்த்தா அங்கே போனாலும் ப்ரான் தாங்க வாங்குறாங்க. ஏன்னா நம்மளுக்கு சென்னையில் இருக்கனால இந்த ஃபிஷ்ஷு ப்ரான் இதெல்லாமே ஈஸியாக நம்மளுக்கு வந்துட்டு கிடைக்கும். ஆனால் அவங்களுக்கு வந்துட்டு அங்கே ரேராக கிடைக்குமா. நான் வரேன், எனக்கு ரொம்ப பிடிக்கும்னு சொல்லிட்டு சொல்லி வச்சு உக்கடத்துலேருந்து வாங்கிட்டு வந்திருந்தாங்க. ஃபஸ்ட்டு அது எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி முடிச்சுட்டு நான் தான் வந்துட்டு இன்றைக்கி ப்ரான் தொக்கே பண்ணேன். ஆனால் அம்மாவுக்கு வந்துட்டு அது பண்ண தெரியாதுங்கிறனால இது வந்து இண்டக்ஷன் ஸ்டவ்வும் சரி, அந்த எக்கு வந்துட்டு பாயில் பண்ணுறதுக்கு ஒன்று வாங்கியிருக்காங்க. இப்போ அதில் நான் தான் ஃபஸ்ட்டு டைம் வந்துட்டு எடுங்க நான் வந்துட்டு இண்டக்ஷனில் சமைக்கிறேன்னு சொல்லிட்டு இன்றைக்கி ப்ரான் தொக்கு வந்துட்டு நான் அந்த இண்டக்ஷனில் தான் வந்துட்டு பண்ணியிருந்தேன். ரொம்பவுமே சூப்பராக இருந்துச்சு. இண்டக்ஷன் வந்துட்டு இங்கே சென்னையில் எங்கேயுமே கிடைக்கலைங்க எனக்கு. அதனால நான் கோயம்புத்தூரில் அம்மா கிட்ட சொல்லி தான் எனக்கும் சேர்த்து ஒன்று வாங்கி வைக்க சொல்லியிருந்தேன். அங்கேயே டெஸ்டிங் எல்லாம் முடிச்சுட்டு தான் நான் வாங்கிட்டு வந்திருந்தேன். அந்த எக்கை பாயில் பண்ணியிருந்தோமா, அதுவுமே சூப்பராக வந்துருந்துச்சு. உடையாமல் நம்ம இதில் வந்துட்டு வேக வைக்கணுன்ட்டு கிடையாது அடுப்பில். இதில் நம்ம சும்மா வச்சு பாயில் பண்ணாலே சூப்பராக வந்துட்டு வெந்துருச்சு. அம்மா வந்துட்டு சூப்பராக தடல் புடலான ஒரு விருந்து வந்துட்டு ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. ரசம், மட்டன் சுக்கா, அதுக்கப்புறம் வந்துட்டு பிரியாணி. மட்டன் பிரியாணி வந்துட்டு அப்பா ஆசையாக கேட்டார், அதுக்காக வந்துட்டு பண்ணிகிட்ருக்காங்க. ஆல்ரெடி ஒயிட் ரைஸ் வச்சு குழம்பு வைக்கிறதா தான் பிளானு. அப்பா வந்துட்டு டோட்டலாக கொலாப்ஸ் பண்ணி விட்டுட்டாரு. இது வந்துட்டு சீரக சம்பா ரைஸில் வந்துட்டு அம்மா பண்ணுறாங்க. மட்டன் ரைஸ், அதுவும் சீரக சம்பாவில் சொல்லவா வேணும். அதுவும் எங்கள் அம்மா கையால் வேறு லெவலில் இருக்கும். சூப்பராக இருந்துச்சு நாங்கள் சாப்பிட்டு பார்த்துருந்தப்போ. ஆனால் எங்கள் அம்மாக்கிட்ட இருக்கிற ஒரு ப்ளஸ் பாயிண்ட் என்ன தெரியுமா, எங்கள் அம்மா டேஸ்ட்டே பார்க்கவே மாட்டாங்க. ஆனால் அதில் உப்பு காரம் எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்கும். உங்கள் வீட்டில் அப்படியான்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்டில் வந்துட்டு சொல்லுங்கள். இதே இடத்துல நானாக இருந்திருந்தேன்னா நான் டேஸ்ட் பண்ணுறேன்னு பாதி சட்டியை வந்துட்டு நான் காலி பண்ணி இருந்திருப்பேன். அம்மா எங்களுக்கு வந்துட்டு சுக்காவுக்கு தனியாக இல்லாட்டி கிரேவிக்கு நான் பண்ணுற மாதிரி அதை தனியாக எடுத்து வச்சுட்டாங்க. அந்த சூப்பு தண்ணி வந்துட்டு எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அதுவும் எங்கள் அம்மா வைக்கிற அந்த சூப்பு தண்ணி வந்துட்டு இங்கே சென்னைக்கு வந்ததுக்கப்புறம் தான் தெரியுது, நிறைய அந்த ரோட்டு கடையில் சூப்பெல்லாம் கொடுப்பாங்கல்ல, அந்த டேஸ்ட்டில் வந்துட்டு இருக்குது. அந்த ஒரு மசால் கலந்த மாதிரி. அம்மா வந்துட்டு குடிக்க மாட்டாங்க. அதனால் நானும் பாபாவும் மட்டும் நல்லா கதை பேசிட்டு ரிலாக்ஸாக உட்காந்து சூப்பு வந்து குடிச்சிட்டு இருந்தோம். நம்மளுக்கு சென்னையில் வந்துட்டு அந்தளவுக்கு கரெக்டான ஆடு வந்துட்டு கிடைக்குதா, மட்டன் பீசஸ் எல்லாம் அந்தளவுக்கு ஃப்ரெஷ்ஷாக கிடைக்குமாங்கிறது எனக்கு தெரியல. அதனால் நான் சென்னையில் வந்துட்டு மோஸ்ட்லி ஃபிஷ்ஷு தான் வந்துட்டு எடுத்து சாப்பிடுவோம். மட்டன் வந்துட்டு இந்த மாதிரி ஊருக்கு வந்தால் தான், தேனிக்கு போனாலும் மட்டன் தான், கோயம்புத்தூருக்கு வந்தாலும் மட்டன் தான். அம்மா ஒவ்வொன்றா நீட்டாக முடிச்சுட்டு கொண்டு வந்து வைக்கிறாங்க. இப்போ நான் காமிச்சிட்ருக்கேன்ல, இது வந்துட்டு அந்த ஹாட் பிளேட் எல்லாமே அதில் வந்து வச்சுக்கலாம். தேனியிலேருந்தே என் அத்தை பொண்ணு கோகிலா வந்துட்டு வாங்கி கொடுத்துருந்தா. ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அது கிளாத்து மாதிரி தான் இருக்குது, ஆனால் அது நல்ல சூடு தாங்குது. நான் ஃபஸ்ட்டு அந்த பிளாஸ்டிக்கில் இல்லாட்டி இரும்பில் வைப்போம் இல்லையா, அதுக்கு பதிலாக இதை யூஸ் பண்ணால் சூப்பராக வந்துட்டு இருக்குது. அப்பாவுக்கு வந்துட்டு ரொம்ப பசி, அதுவும் இல்லாமல் கம்பெனிக்கு வேறு போகணும்னு சொன்னதுனால நான் டக்குன்னு ஒயிட் ரைஸ் கொஞ்சமும் ப்ரான் தொக்கும் போட்டு கொடுத்துட்டேன். அப்பா வந்துட்டு சாப்பிட்டுட்டு இருக்காங்க. நான் மெயினாக இப்படி சுற்றி வீடியோ எடுக்கிறது எதுனா, எங்கள் அம்மா வந்துட்டு என்னை மட்டும் வீடியோவில் காட்ட மாட்டேன்ற, என்னை மட்டும் வீடியோவே எடுக்க மாட்டேங்கிற அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் நான் கேமராவை தூக்கிட்டு சுற்றும் போதெல்லாம் ஃபோனை வச்சுட்டு வேலையை பாருன்னு தான் சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. பிரியாணி சூப்பராக வந்துட்டு ரெடி ஆகிடுச்சு. மட்டன் பிரியாணி எங்கள் அம்மா முந்திரி பருப்பெல்லாம் போட்டு சூப்பராக வந்துட்டு பண்ணியிருக்காங்க. நிறைய நல்லி எலும்பெல்லாம் வந்துட்டு இருக்குது. மோஸ்ட்லி எலும்பாக தான் போட்டு பண்ணேன்னு சொன்னாங்க. நிறைய கறி பீசஸும் இருக்குது. அந்த கருப்பாக தெரியுது, அதான் வந்துட்டு முந்திரி பருப்பு. ரசத்துக்கு வந்துட்டு ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. அது வந்துட்டு சுக்கா இல்லாமல் குழம்பும் இல்லாமல் ரெண்டுக்கும் நடுவில் ஒன்று வந்துட்டு அங்கே ரெடி ஆகிக்கிட்டு இருக்கு. சரிம்மா,
கடிச்சே அவ்வளோதான் பார்த்துக்க. ஏய் ஆமா சும்மா போய் அதுவே சாப்பிட்ரும்ல. டேய் வரோம் நீ வரா போடாண்டு தலையில் போட்டு போட. நான் அவனுக்கு தண்ணியை கொடுத்துறாங்க தான் சரி வச்சு அவன் வருவான் இருந்தவன். டேய் போடாங்க. என்ன பண்ற? சேட்டா என்ன பரவாயில்லையே உனக்கு பயம் போயிடுச்சு போலயே. இது போய் கடிச்சு தலையில போட்டு. யார் சாப்பிட்டா? கருப்பா வெள்ளை வெள்ளை தான் சாப்பிட்டுச்சு. அப்ப மஞ்சள் கருவு போட்டப்ப அதான் சாப்பிட்டுச்சு. எடுத்தா உங்களுக்கு இருக்கா? நம்மளுக்கு இருக்கு. ஒரு மண்டை எது வெளியே விட்டுறாத, அப்புறம் பாத்ரூம் போய் வச்சு. அவன் அங்க சாப்பிட்டானே டக்குன்னு இந்த சைடு போட்டுரு. அவனை ஏமாத்திட்டியா? அந்த 2 நாய்க்குட்டியுமே ரோட்டில் வந்துட்டு இருந்துச்சு போல். எங்கள் அம்மா அப்பாவுக்கு நாய்க்குட்டினா ரொம்ப பிடிக்கும், என் தம்பிக்கும். அதனால் எடுத்துகிட்டு வந்து அவங்க வளர்த்துக்கிட்டு இருக்காங்க. அந்த கூண்டுமே வந்துட்டு எங்கள் அப்பா செஞ்சு கொடுத்தது தான். சரி இப்போ வந்து லன்ச் டைம், அதனால் சரி சாப்பிட்லான்னு சொல்லிவிட்டு மட்டன் பிரியாணி சூப்பரான சீரக சம்பா ரைஸில் கொஞ்சமாக ப்ரான் தொக்கு வச்சு ஒரே ஒரு எக்கு வச்சு என்னோடய லஞ்சை வந்துட்டு நான் சூப்பராக வந்துட்டு முடிச்சிட்டேன். அம்மா வீடு தான், மட்டன் பிரியாணி தாங்கிற மாதிரி அவ்வளோ ரிலாக்ஸ்டாக பொறுமையாக என்ஜாய் பண்ணி உட்காந்து சாப்பிட்டுட்டு இருந்தேன். நான் இப்போ உங்களுக்கு ஒரு ரூம் டூர் வந்துட்டு நான் காட்டுறேன், எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். இது வந்துட்டு ஹோம் டூர் இல்லைங்க, ஒரே ஒரு ரூம் டூர் மட்டும்தான். இது பெயிண்டிங் பண்ணது எல்லாமே என் தம்பி தான். என் தம்பி இந்த ட்ரீம் கேச்சர் வந்துட்டு கேட்டுட்டு இருந்தான். எங்கள் அம்மா அப்பா வாங்கி தர மாட்டேன்னு சொன்னதுனால அவனே வந்துட்டு பெயிண்டிங் பண்ணி ட்ரீம் கேச்சர் மாதிரி சூப்பராக எடுத்து வச்சுருக்கான் பாருங்கள். இதெல்லாமே சொந்த வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் தான் வந்துட்டு பண்ண முடிஞ்சுது. இங்கே இருக்கிற இந்த அவார்ட்ஸ் எல்லாமே நானும் என் தம்பியும் வாங்கினது தான். நான் கொஞ்சம் படித்து வாங்கியிருப்பேன், அவன் கொஞ்சம் விளையாண்டு வாங்கியிருந்திருப்பான். அதுதான் கோயம்புத்தூருக்கு போகும்போதெல்லாம் ஒரு மூட்டை ட்ரெஸ்ஸை நான் எடுத்துகிட்டு போயிடுவேன். போடுறதுக்கு இல்லை, தைக்கிறதுக்கு எங்கள் அம்மா கையால் கொடுத்து தைச்சாதான் எனக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக இருக்கும். அதுக்காக தான் போயிட்டு எல்லா துணியும் தைச்சி ஃபிட் செக்கெல்லாம் பார்த்துட்டு தான் நான் ரிட்டர்ன் இங்கே எடுத்துகிட்டு வருவேன். அதேதான் பண்ணு, கடிக்கி விட்டுருவேன் பாக்குறியா? அதேதான் உனக்கு பண்ணுதான். அது தூக்கிட்டு ஓடிச்சு. ஃபேன் எப்படி தான் சரி பண்ணுவேன்? வாடா. அது ஒண்ணும் பண்ணாத, அது பாட்டுக்கு எடுத்து வந்து புறா அங்க புறா. ஃபேன் ஓடுது. எங்கள் வீட்டிலேயே வச்சு எனக்கு மட்டும்தாங்க நாய்க்குட்டினா பயம். என் தம்பி தங்கச்சிங்க கூட சூப்பராக வந்துட்டு விளையாடுவாங்க. அவங்க வீட்லேயே என் ஹைட்டுக்கு ஒரு நாய்க்குட்டி வளர்த்துக்கிட்டு இருக்காங்க. ஆனால் எனக்கு மட்டும்தான் ஏன் தெரில நாய்க்குட்டினாலே பயங்கர பயமாக இருக்குது. பெரிய நாய்னாலும் பயம்தான்.
சரின்னு சொல்லிட்டு ஒரு 7 மணி போல் எல்லாத்தையும் எடுத்து வைக்கிறதுக்கு வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஏன்னா இப்போ இருந்து எடுத்து வைக்க ஆரம்பித்தா தான் நம்ம எடுத்து வைப்போம்னு சொல்லிட்டு. ஆனால் அப்போயுமே வந்துட்டு 8:30 கிட்ட ஆகிடுச்சுங்க. 1.5 மணி நேரம் ஆகிடுச்சு. எங்கள் அப்பா வந்துட்டு ஒரு மரம் இருக்குது, முருங்கை மரம். அங்கேருந்து முருங்கைக்காய் நிறைய பறிச்சுட்டு வருவார். எப்போ ஊருக்கு போனாலும் சரி, ஊர்லேருந்து நாங்கள் வந்தாலும் சரி, நம்ம வீடியோ பார்க்குறவங்களுக்கு தெரியும், முருங்கைக்கீரையும் முருங்கைக்காயும் மேனிட்டரியாக வந்துட்டு என் பையில் வந்துட்டு இருக்கும். நான் அம்மா கிட்ட வந்துட்டு அந்த ஷாப்பிங் போர்டு வந்துட்டு வாங்கிட்டு வந்திருந்தேன்னா அதையும் நான் எடுத்து வச்சுட்டு கொண்டு போகிறேன். நிறைய எலக்ட்ரிக்கல் ஐட்டம்ஸையும் நான் எடுத்துகிட்டு போகிறேன். அந்த எக்கு பாயில் பண்ணது, அதுக்கப்புறம் இந்த இண்டக்ஷன் ஸ்டவ்வு எல்லாமேவும். அப்பா ஃபோன் எங்கடான்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ணி பார்க்குறாங்க. ஃபோனே காணோம், கம்பெனியில் வச்சுட்டு வந்துட்டேன்னு சொல்லிட்டு அவசரமாக மறுபடியும் கம்பெனிக்கு தான் கிளம்பிட்டு இருந்தாங்க. நான் எல்லாத்தையும் எடுத்து பேக் பண்ணி வச்சுட்டேன். அம்மா வந்துட்டு நைட் டின்னர் வந்துட்டு ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க. இந்த குழம்பு ஊற்றுறேன், கறி குழம்பு. இப்போ எங்கள் அம்மா வந்துட்டு பார்த்தீங்களா, தோசை சுட்டுக்கிட்டு இருக்கும் போதே அது அடுப்பு வந்து தொடச்சிக்கிட்டே இருப்பாங்க. அவங்களுக்கு நீட்டாக இருக்கணும். ஆனால் எனக்கு அப்படியே அவங்களுக்கு அப்படியே ஆப்போசிட்டு நான். அந்த அளவுக்கு எல்லா வேலையும் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நான் வந்துட்டு துடைப்பேன். ஆனால் எங்கள் அம்மாவுக்கு வந்துட்டு செஞ்சுக்கிட்டு இருக்கப்பயே அது வந்துட்டு க்ளீனாக இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனாலேயே என்னை இது வரைக்கும் கிச்சனுக்குள்ளே அவங்க விட்டதே கிடையாது. எதுனாலும் சரி நான் பண்ணித்தரேன்னு சொல்லிட்டு எல்லாமே அவங்க தான் பண்ணுவாங்க. என்னை விலைக்கழுவுறதுக்கு கூட அவங்க விடவே மாட்டாங்க. இந்த மாதிரி எல்லாருமே உட்காந்து ஹாப்பியாக சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் அங்கேருந்து கிளம்புறோம் அப்படின்னா ரொம்ப வருத்தமாக இருந்தது. நாங்கள் லாஸ்ட்டாக ஆயுத பூஜைக்கு வந்தது தான். அதுக்கப்புறம் இப்போ தான் வந்தோம். ஒரு 6 மந்த்ஸ் கேப் ஆகிடுச்சு. இனிமேலாவது ஒரு 2 மந்த்ஸ் ஒன்ஸ் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து எல்லாருக்கும் பை சொல்லிட்டு கிளம்பியாச்சு. நான் இந்த வீடியோ இதோடு முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மிராஜுக்கெல்லாம் போகணும்னு ஆசைப்பட்டேங்க. ஆனால் இந்த வெயில்னால என்னால் எங்கேயுமே போக முடியாமல் ஆயிடுச்சு.